Hi friends, hello friends, welcome to Son of Art and Craft. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், க்ரோஷேயில் பூ எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த பூ வந்து க்ரோஷே பூ. இது வந்து நான் ட்ரிபிள் க்ரோஷே யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸ்டிச்சஸ் பற்றி தெரியலைன்னு சொன்னால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் அதில் போய் பாருங்கள். இந்த பூ வந்து நான் ட்ரிபிள் க்ரோஷே யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். வாங்க நம்ம இந்த பூ எப்படி போடலான்னு பார்க்கலாம். நான் வந்து 4mm ஹூக் எடுத்திருக்கேன். இந்த 4mm ஹூக் வந்து நீங்கள் நார்மலாகவே இது மட்டும் வாங்கிக்கிட்டால் கூட நீங்கள் உங்களுக்கு க்ரோஷே கற்றுக்கிட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுத்தடுத்த ஹூக்கெல்லாம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது மட்டும் நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா போதும். கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. இந்த நூல் வந்து எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும், உள்ள நூல். இதை வச்சு நீங்கள் போடுறதுக்கு கற்றுக்கோங்க. நல்லா போட தெரிஞ்ச பிறகு சொட்டருக்காக இருக்க அந்த நூலாம் நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்க இப்போ நம்ம பூ எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதே மாதிரி ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். நூலை இப்படி வச்சு இப்படி எடுத்துடணும், அவ்வளோதான். இதுதான் ஸ்லிப் நாட். ஸ்லிப் நாட் போட்டு நம்ம கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். நம்ம ஹூக்கு எந்த சைஸ்க்கு உள்ள டைட்டாக இருக்கோ அதுக்கு தக்கன நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 6 ஸ்டிச்சஸ் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். 6 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 இதே மாதிரி 6 செயின் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு செயின்குள்ளே இந்த ஊசியை நாம் விட்டுட்டு இந்த நூலை வந்து நாம் வெளியில் எடுக்கணும். இப்படி எடுத்தோன்னு சொன்னால் நமக்கு 2 லூப் கிடைக்கும். அந்த 2 லூப்பையும் இந்த வெளியில் இருக்க நூலால் உள்ளே எடுத்துரும். இப்போ நமக்கு இதே மாதிரி ஒரு வட்டம் கிடைக்கும். இதுக்குள்ளே தான் நம்ம இப்போ ஃப்ளவர் போட போகிறோம். இப்போ 6 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் ட்ரிபிள் க்ரோஷே போட போகிறோம். 3 ட்ரிபிள் க்ரோஷே போடணும். இதே மாதிரி 2 தடவை சுற்றிக்கிட்டு இந்த வட்டத்துக்குள்ளே விட்டு அந்த நூலை வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்து நம்ம இந்த நூலை வெளியில் எடுத்தோன்னு சொன்னால் நமக்கு 3 லூப் கிடைக்கும். அந்த 3 லூப்பை நாம் 2 தடவை வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு 2 லூப் கிடைக்கும். அந்த லூப்புக்குள்ளேயும் இதை எடுத்துடணும். அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரிபிள் க்ரோஷே அதே மாதிரி தான் அந்த வட்டத்துக்குள்ளே கொடுத்து இந்த நூலை வந்து அது வழியாக எடுக்கணும். எடுத்தால் நமக்கு 4 லூப் இருக்கும். அதை 2 நம்ம வெளியில் எடுக்கணும். இப்போ நமக்கு 3 லூப் இருக்குது. அதையும் நம்ம வெளியில் எடுத்தோன்னு சொன்னால் மீதி 2 லூப் இருக்கும். அந்த 2 லூப்பையும் நாம் இதே மாதிரி எடுத்துடணும். அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரிபிள் க்ரோஷே அதே மாதிரி வட்டத்துக்குள்ளே விட்டு நூலை வெளியே எடுத்து 2 நூலை நம்ம வெளியில் எடுக்கணும். இப்போ நம்ம 3 ட்ரிபிள் க்ரோஷே போட்டுட்டோம். அதுக்கப்புறம் நாம் 6 செயின் போட்டுக்கணும். 1 2 3 4 5 அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஹோல்குள்ளே விட்டு
ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இதே மாதிரி இழுத்திங்கன்னா இதே மாதிரி வந்துடும். நான் இன்னும் கொஞ்சம் பெட்டல்ஸ் போட்டுட்டு நான் அதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ நம்மளுக்கு ஒரு பெட்டல்ஸ் வந்துடுச்சு, அந்த பூவோட ஒரு பெட்டல்ஸ் வந்துடுச்சு. அப்புறம் நம்ம அதே மாதிரியே 6 செயின் போட்டுக்கலாம். 3 4 5 6 செயின் போட்டுட்டு அதே மாதிரி ட்ரிபிள் crochet போட்டுறணும். இந்த வட்டத்துக்குள்ள நூலை வெளியில் எடுத்து 2 நம்ம வெளியில் எடுக்கணும். அதே மாதிரியே இன்னும் 2 ட்ரிபிள் crochet போடணும். இப்போ 3 ட்ரிபிள் crochet போட்டுட்டோம். அதுக்கப்புறம் 6 செயின்ஸ் போட்டுக்கலாம். 6வது இதை வந்து நம்ம ஸ்லிப் நாட் போடணும். இப்படி வெளியில் எடுத்து நாம் இப்படி உள்ள எடுத்துக்கலாம். இப்போ இப்படி இருக்கா? இப்போ வந்து நீங்கள் இந்த வட்டத்துக்குள்ளே இருக்க நூலை வந்து நீங்கள் இப்படி சேர்த்து விட்டுக்கணும். சேர்த்து விட்டால் உங்களுக்கு இதே மாதிரி கிடைக்கும். இப்போ நமக்கு 2 பெட்டல்ஸ் கிடச்சிருச்சு. இதே மாதிரியே நாம் இன்னும் 3 பெட்டல்ஸ் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் 3 ட்ரிபிள் crochet போடுவோம். இப்போ இந்த ஸ்லிப் நாட்டில் உள்ள ஸ்டிச்சஸ் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் இந்த வட்டத்தோடையே இப்படியே வச்சுக்கோங்க. நீங்கள் போடும்போது இதை சேர்த்து போட்டுட்டிங்கன்னா இந்த நூல் வந்து உள்ளே போயிடும். அதே மாதிரி தான் நம்ம போடணும். இப்போ பாருங்கள், இந்த நூலை வந்து இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்படி நூலை வெளியில் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். இதே மாதிரியே நீங்கள் போட்டிங்கன்னா இந்த நூல் வந்து வெளியில் தெரியாது. இப்போ நாம் 5வது பெட்டல்ஸ் போட்டுட்ருக்கோம். இதே மாதிரி செயின்ஸ் போட்டு 3 ட்ரிபிள் crochet போட்டுட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி 6 செயின் போட்டுட்டு இப்போ ஸ்லிப் நாட்டை நம்ம போட போகிறோம். அந்த ஸ்லிப் நாட் போட்ட
ஃபஸ்ட்டு செயினில் உள்ளது வந்து இந்த நூல் இருக்குது பாருங்கள், இதை வந்து நம்ம இதோட சேர்த்து போட்டதுனால இப்போ இது தெரியாது, இது பின்னாடி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த ஊசியை வந்து அந்த வட்டத்துக்குள்ளே விட்டு அந்த நூலை வந்து வெளியில் எடுத்து நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பூ ரெடி ஆயிடுச்சு. ஸ்லிப் நாட் போட்டுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணிவிட்டு இதை இப்படி எடுத்துருங்க, டைட் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு இந்த பூ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஸ்வெட்ரு பின்னிட்டு அந்த ஸ்வெட்டருக்கு முன்னாடி வந்து நம்ம வச்சுக்கலாம், இல்லைன்னா ஹெட்பேண்டு, ட்ரெஸ்ஸு, இது மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம இந்த பூவை வந்து முன்னாடி வச்சுக்கலாம். இந்த பூ எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.